ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 84, விஷ்ணு சஹஸ்ரநாமம். சுபாங்கோ லோக சாரங்கஹ சுதந்துஸ் தந்து வர்தனஹ இந்திர கர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமஹ. சுபாங்கஹ, சுபாங்கோ சுபாங்கன்னு ஆயிடும். சுப அங்கன்னு சொல்லலாம். அங்கன்னு நமக்கு தெரியும், நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகள், பார்ட்ஸ், லிம்ஸ், முழங்காய், தோள்பட்டை அப்படின்னு, முழங்கை, முழங்கால், முட்டு, இதெல்லாம் இருக்கட்டும். சுவாமி இருந்து சுபம், அது நிறைய வாட்டி பீஷ்மர் சொல்லியிருக்காரு. அவருடைய பவித்திரமான அவருடைய உடல்ல இருக்கிறது எல்லாமே, அங்கங்கள் எல்லாமே சுப அங்கங்கள் தான். எந்த இடத்துலயும் சுவாமியோட பாதங்களா இருந்தாலும் சரி, தோள்பட்டையா இருந்தாலும் சரி, எல்லாமே பவித்திரமானவர் அவர். சுப மங்களம் தான், மங்களகரமான. அதாவது சுவாமி நம்ம ஒரு சித்திரம் பண்ணிட்டு மனித ரூபத்திலயோ ஏதோ ஒரு ரூபத்திலயோ ஆதிசயனத்துல இந்த மாதிரி புராணங்கள்ல வர இருந்துச்சுன்னு நம்ம சித்திரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே அங்கம் தான், நம்ம கண்ணுக்கு பவித்திரம் அவ்வளவு வரும். சுப அங்க லோக சாரங்க, லோக அங்க, அதுவும் அங்க, லோகத்துடைய அங்கம் அவர் தான். சாரம், சாரங்கிறது சத்து. சாரம் என்னதுன்னா சத்துன்னு சொல்லலாம், ஒளியோ சக்தியும் சொல்லலாம், சத்து உள்ள சக்தி அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப இந்த அண்டகத்தினுடைய அங்கம் தான் சுவாமி. அங்கங்கள் எல்லாம், அண்டகத்தில் இருக்கப்பட்ட அங்கங்களுடைய சக்தி எல்லாமே சுவாமி. அந்த சக்தி மட்டும் இல்ல, சத்துள்ள சக்தி அப்படிங்கிறார் பீஷ்மர். அதனால லோக சார, சாரங்கிறது சத்து, ஒளி, சக்தி, அங்க உறுப்புகள் எல்லாமே, உலகத்தின் உறுப்புகள் எல்லாமே, சந்திரன் மூணுலாம் எல்லாம் அவருடைய கண்ணு, மூக்கு, காலு எல்லாமே, அங்கங்கள் எல்லாமே இந்த அண்டகத்தில் இருக்கிறது அவரோடுதான் அப்படிங்கிறார். சு தந்துஹு, இந்த சு மங்களகரமான வார்த்தை. எப்பொழுதுமே ஒரு உபசர்க்கமா எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒரு மங்களகரமான சுமங்கலம், சுங்கிறது எல்லாமே சுசித்ரா அப்படிம்பாங்க, மங்களகரம். தந்துஹுனா என்ன? தந்துஹுனா கயறுன்னு அர்த்தம். மாங்கல்யம் தந்துனா ஏன அப்படிம்பாங்க. மாங்கல்யம் தந்துனா ஏன அப்படிம்பாங்க. மம ஜீவன ஹேத்துனா, என்னுடைய ஜீவனுடைய காரணமே அந்த சம்சாரிய அந்த விவாக மண்டலத்துல அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளையோட கழுத்துல கட்டுறதுல, அதுதான் இந்த தந்துல இருந்து இந்த மஞ்சள் கயர்னு சொல்றதுதான். அவர் தான் சு தந்துஹு. அதாவது மஞ்சள் கயிறு நமக்குடைய கல்யாண விவாக காலங்கள்ல பிராதான்யமா, முக்கியமா அது எடுத்துக்காட்டாக வருகின்றது எல்லாமே நம்முடைய தர்மசாஸ்திரத்துல. அந்த தந்துஹு யாரு? சுவாமி தான். இப்ப நீங்க இந்த பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா அது ஒரு அதிசயம் நான் சொல்லித்தரேன். ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரிங் தியரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா விஞ்ஞானிகள், மேற்கத்திய விஞ்ஞானிகள். நம்ம நாட்டிலே எல்லாருக்கும் தெரியும் ஸ்ட்ரிங் தியரி, எம் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த அண்டகம் யூனிவர்ஸ் இருக்கிற நீங்க பாக்குற இந்த அண்டகத்துல நீங்க பாக்குற 100 கோடி மண்டலங்கள், அந்த ஒரு கோடி 10,000ல இருந்து 40,000 கோடி சூரியன்கள், அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு. இந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த கயர்ல இருக்கிற மணிகள் மாதிரி அந்த தியரி சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து தான் உருவானது பல அண்டகங்கள். எம் தியரி, ஸ்ட்ரிங் தியரின்ற. அதனால அது மணிமாலை மாதிரி இருக்குமா அந்த ஸ்ட்ரிங்ல, ஒன்னு வராய்ச்சி ஒரு அண்டகத்தை கொடுக்கறதுங்கிறா மேற்கத்திய நாடுகள்லாம். இப்ப அது ஒரு ஸ்ட்ரிங் தேரி, பெரிய தேரி. அது நீங்க அதுல படிச்சாலும் தெரியும். அது ரொம்ப உச்சிதமான. சுவாமியே சொல்ற பகவத்கீதையில, மயி சர்வம் இதம் புரோத்தம் போட்டு இருக்கிறது, என் உடம்புல அணிந்து கொண்டிருக்கிற சூத்திரே மணி கணா இவ, எல்லாமே மணி தான், எல்லாமே ஸ்ட்ரிங் தான், எல்லாமே முத்துக்கள் தான் அப்படின்னு இந்த சூத்திரங்கள், இந்த மணி, இந்த கயிறுகள் எல்லாமே அப்படி கீதையிலும் சொல்றார் சுவாமி. அதோடைய அர்த்தம் என்ன? சுவாமி அண்டகம் தான் யூனிவர்ஸ், தி என்டையர் பிரபஞ்சமே சுவாமி தான் முழுக்க அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். அதனால பீஷ்ம பிதாமருடைய இதுவும் ரொம்ப அழகா சித்தரிக்கிறார் சுவாமிய. எதனால இதெல்லாம் இந்த தந்துஹுன்னு வார்த்தையே வரணும்? அதனால அந்த தந்துஹு சொன்னதுனாலதான் மாங்கல்யத்துல இப்ப இது வருது, மஞ்சள் கயிறுலாம் சொல்றோம். தந்துஹுனா கயிறு. தந்து வர்தன அப்படின்னாக்கா, அந்த தந்து கட்டினத்துல அவருடைய அந்த ஸ்ட்ரிங் தியரியில நம்ம பார்த்தோம்னாக்கா, எல்லா இதுவும் ஸ்ட்ரிங்ல இருந்து பல அண்டகங்கள், இந்த அண்டகம் மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, அப்படியே அது வெடிச்சு வெடிச்சு பல உலகங்கள், பல நட்சத்திரங்கள், பல சூரியன்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அந்த வர்தனம்.
அப்ப அந்த கயிறு வர்த்தனம்னா அந்த கட்டின கயிறு மஞ்சள் கயிறு ரொம்ப வர்த்திக்கணும், குடும்ப செழிப்பா இருக்கணும் விவாகங்கள்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம விவாகங்கள்ல மஞ்சள் கயிறு தாலிங்கிறது ரொம்ப விவாகத்துல அதோடைய அர்த்தத்தை வச்சுதான் அந்த மஞ்சள் கயிறுன்னு சொல்ற. அதான் நோன்பு எதெல்லாமே மஞ்சள் கயிறுல வச்சு நோன்பு பண்றது எல்லாமே மஞ்சள் கயிறு ஒரு பிராதானியம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறா. இல்ல சுவாமி இந்த விஷ்ணு சாஸ்திரநாமல சொல்லி இருக்கிறதுனால பீஷ்மர் அழகா சொல்லி கொடுக்கிறார். தந்து வர்தன, வர்தனா நமக்கு தெரியும், வர்தனாறது பெருகிறது, வளர்கின்றது, பெருக்கி பெருக்கி போகின்றதுன்னு சொல்றது. சோ வர்தனம் தந்து, அந்த மஞ்சள் கயிறு வர்தனம், அந்த கயிறு வர்தனம் அப்படின்னு ஸ்ட்ரிங் தியரிலையும் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகியே போறதான் அந்த ஸ்ட்ரிங் தியரியில. தியரினாக்கா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு கோவைன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்னா கோவை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோர்த்து எடுக்கிறது, அது மாதிரி. இது பனைவுன்னு சொல்லலாம், வாதம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம், தத்துவ வாதங்கள்லாம் அந்த தியரிம்பா. தந்துவர்தன இந்திர கர்மா, எல்லா இந்திரியங்களிலும் பண்ணக்கூடிய கர்மங்கள். பஞ்ச இந்திரியங்களை வச்சுதான் கர்மம் பண்றோம். மணத்தல், கேளுதல், சுவைத்தல் இருக்கு இல்லையா, பார்ப்புதல் எல்லாம் கேளுதல்லாம். அத மாதிரி இந்த இந்திரியங்கள், இந்த இந்திரியங்களால பண்ணக்கூடிய கர்மா எல்லாம் சுவாமியை சேர்ந்தது, அவர் தான் பண்றார். இந்திரியங்களால பண்ணக்கூடிய கர்மா, அதனால இந்திர கர்மான்னு ஒரு வார்த்தையை போடுறார் பீஷ்மர். மகா கர்மா, இந்த கர்மங்கள் எல்லாம் மகா கர்மா தான். அவர் பண்ணின கர்மங்கள் எல்லாமே, இவ்வளவு கோடான கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் பண்ணின எல்லா கர்மங்களும் மகா கர்மங்கள் தான். அது சாமானிய கர்மங்களே இல்ல, நமக்காக செய்யப்பட்டுள்ள கர்மங்கள். இந்த கர்மங்களை தான் அவர் பாத்துக்கிறார். எல்லா கர்மத்தையும் அவர் தான் பார்த்து அதை பாலனம் பண்றார் அப்படின்னு. இந்திர கர்மா, மகா கர்மா, கிருத்த கர்மா. இந்த பண்ணின கர்மம்லாம் எப்படி? கிருத்த கர்மா, பண்ணின கர்மங்கள்லாம். கிருத்தங்கிறது கிரு தாத்து, பண்ணின. கிருத்த கர்மா, இந்த கர்மங்கள் எல்லாம் பஞ்ச இந்திரியங்களால கிருத்த கர்மாலாம் எப்படிப்பட்டது? கிருத்த ஆகமஹ, எல்லாம் ஆகம சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது. ஆகம சாஸ்திரங்கள் நிறைய என்னெல்லாம் மகாரிஷிகள் சொல்றாங்களோ, நீங்க எல்லாம் கேட்கிறீங்களோ, பார்க்கிறீங்களோ, மந்திரங்கள் ஜபிக்கின்றீர்களோ, வேதங்கள் சொல்லுகின்றீர்களோ, அந்த ஆகம சாஸ்திரத்தை வச்சு எல்லாமே சுவாமியுடையது எல்லாமே ஆகம சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது. சுவாமியே சொல்றாருல, நான் பகவத்கீதை, நான் தான் வேதத்திற்கு தலைவன், நானே எல்லாம் அப்படின்னு சுவாமியே சொல்றார். அதனால இந்த கர்மங்கள், சுவாமி பண்ணின கர்மங்கள்லாம் மகா கர்மங்கள், கிருத்த கர்மங்கள்லாம் ஆகம சாஸ்திரத்துக்கு உட்பட்ட கர்மங்கள். இப்பொழுது நான் எண்களை குறிச்சுடுறேன். 782 சுபாங்க, 783 லோக சாரங்க, 784 சு தந்துஹு, 785 தந்து வர்தன, 786 இந்திர கர்மா, 787 மகாகர்மா, 788 கிருத கர்மா, 783 கிருத ஆகம, 789. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.